நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல, நம்மளுடைய பேர் சி அப்படின்ற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக, நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நிறைய லெட்டர்ஸ பத்தி நம்ம பேசியிருக்கோம் சார். இந்த லெட்டர்ஸ்லேருந்து பேர் தொடங்குது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நகரும், எப்படி இருந்திருப்பாங்க, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சார். அதில வந்து சி அப்படின்ற லெட்டர் பத்தி சொல்லுங்க அப்படின்னு நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார். ஸோ அந்த சி அப்படின்ற லெட்டர்ல தொடங்கக்கூடிய பேர் வச்சிருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கண்டிப்பா. நீங்க அதான் முதல்ல போன இதில சொன்ன மாரி, நாங்க ஒரு கோணத்தில பார்த்தா, நீங்க ஒரு கோணத்தில பார்க்குறீங்க. இப்போ லாஸ்ட் டைம் சொன்னீங்க. அதுக்கு ஆமா. நான் பதில் குடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, வேற ஒண்ணும் இல்ல. நான் வேற கோணத்தில பார்க்குறேன்றது இல்ல. நான் வந்து அது அது ஒரு ரிசர்ச் கண்ணோட்டத்திலே தான் பார்க்குறேன். ஆமா. வேற எந்த ரீசன் கிடையாது. அத பார்க்க போம்போது, அதுக்குள்ள ஏதாவது மெசேஜ் கிடைக்குதா அப்படின்னு அதில ம். ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எந்த நேரமும். என் பேர பசங்க கூட பேத்தி கூட அதான் கேட்குவேன். "ஏன் தாத்தா ம். சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏதாவது பண்ணிக்கிட்டே உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏதாவது ம். பண்ணுறீங்க." ஒரு பேட் வச்சிருப்பேன். ம். "நாளைக்கு ஷூட்டிங்கா?" இதுங்க கேள்வி கேட்கும். "நாளைக்கு ஷூட்டிங்கா? என்ன எழுதுறீங்களா?" அப்படின்றது மாரி ம். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வரைக்கும்னாக்கா நான் இவ்வளோ மெனக்கெட தேவையில்ல. ம்ஹ்ம். என் வேலை வரைக்கும் பார்த்துட்டு போயிருக்கலாம். எல்லாத்துக்கும் கிடைக்கணும். "யாம் பெற்ற இன்பம் பெருக இந்த வேண்டும். வையகத்தில் அனைவரும் பெற வேண்டும்." இத வந்து நான் வெரி பிகினிங்ல இருந்து உண்மைய சொல்லப்போனா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள், சிறு வயசுலேருந்து அந்த வேலைய நான் பார்த்துட்டுருக்கிறேன். ம். படிக்கும்போது ஸ்கூலிங்கில கூட நானு, "அப்போ இதெல்லாம் சொன்னீங்களா? அப்போலாம் தெரியுமான்னாக்கா?" இது இல்ல. அந்த காலகட்டத்துக்கு எது தேவையோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ம். அப்போத்துலேருந்து அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்துட்டு பை பர்த். அது வந்து இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு. அத நானும் கெட்டியமா பிடிச்சுக்கிட்டேன். அது ம். இந்த நிமிஷம் வரைக்கும் குடுத்துக்கிட்டே இருக்கணும். காலத்தின் கடைசி கட்டம் வரைக்கும் அத நகர்த்துவோம். அப்படிங்கிறது இது இனிமே மாறப் போறதில்ல. இனிமே நானும் மாத்தப் போறதில்ல. அது நடக்கப் போறதில்ல. இதே ம். தான் போகுது. போட்டும். எத்தனை வருஷம் போனாலும் அத்தனை இருக்கிற காலம் வரைக்கும் அவ்வளோ பேருக்கு இது நல்லதை கொடுப்போம். ரைட். சி பெயரின் துவக்கத்தில் சி என்று இருக்கிறது. அந்த சியில் பெயர் அமைந்திருந்தால் எப்படி இருப்பார்கள்? அது நம்ம நாட்டில் இங்கே இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும், கிறிஸ்டினு, முஸ்லீமு, தமிழ்நாடு, இந்தியா, உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பொருந்தும் அது. ஏன்னா நம்ம கொடுக்குறது கான்செப்ட் வெறும் நம்ம நாட்டுக்கு அப்படி கிடையாது. உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அது பொருந்தும். ம். இந்த சி பெயரில் முதல் துவக்கத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாக்கா, ரொம்ப மிடில் கிளாஸ் லைஃப் தான் ஆழ்ந்திருப்பாங்க. கஷ்டப்பட்ட குடும்பத்தில் தான் இருந்திருப்பாங்க. ம். செல்ஃப் தான். அவங்களாம் சுயமாக தான் கீழேருந்து மேலே வந்திருக்காங்கன்னாக்கா, அவங்க சுய காசு தான். சுய சம்பாதனை தான். ஒரு வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னா கூட, அந்த வீட்டுக்கு செங்கல் கூட இந்த ஒரு செங்கல் கூட அவங்க சுயமா உழைச்சதாக இருக்கும். ம். இப்போ பேரெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவங்க அப்படியே போட்டு பார்க்கட்டும். உதாரணம் இப்படி சொல்கிறேன், சந்திரசேகர்னு வச்சுக்கிறீங்களா, ஒரு உதாரணம் தான். அதுக்காக சீனா நிறைய இருக்குது. ம். அப்போ சரண் இருக்குது, அது சி தானே, அதுக்கு வராது அது. சவுண்டு வந்துட்டு வரல. சந்திரசேகர் மட்டும் சான் தானே வருது, அந்த சீல உள்ளே உட்காந்துக்கிடுச்சு. சரணுக்கு சா, 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 அந்த சவுண்டு மாறுதில்ல. ம். சந்திரசேகர் அது சா, சரண் சா, அங்கே இச்சிலேருந்து ஆரம்பிக்குது. ம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது அந்த சீல லெட்டரில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப கஷ்டம் தான் பட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, செல்ஃபாக வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைலே தன்னந்தனியாகவே அவங்களுக்குன்னு ஒரு பாத்து தனியாக வச்சுருப்பாங்க. ம். அவங்களுக்கும் ஒரு பாதை. பாத்துன்னா பாதை. அந்த பாதையில் அந்த பாதையை விட்டு மாறிக்க மாட்டாங்க. ம். நேர்கோட்டில் தான் போவாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நல்ல உயர்ந்த பதவியில் போய் உட்காருவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அரசாங்கத்தில் பெரிய உயர்ந்த பதவியில் இருப்பவங்க சியில் இருப்பாங்க. ம். ஆனால் அவங்க பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அவங்க அப்பா பெரிய பணக்காரர், அவங்க அப்பா பெரிய தாத்தா கோடீஸ்வரன் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னாக்கா பூர்வீக சொத்தே அவங்களுக்கு இருக்காது. ம். சி பெயர் வச்சவர்களுடைய பூர்வீக சொத்து அவங்க ஃபேமிலியில் அவருக்கு இருக்காது. அவங்க ஃபேமிலியில் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த பேருள்ள அவருக்கு இல்லை. அந்த பூர்வீக சொத்தை இவர் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இவருக்கு கிடைக்காது, இவருக்கு இல்லை. ஒரு கட்டத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிரபலமான நபராக தான் காணப்படுப்பாங்க. நம்ம அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த சி லெட்டரில் உள்ளவங்க பிரபலமானவங்க இருப்பாங்க. ம். தொழில்துறையில் இருந்தாலும் சி லெட்டரில் உள்ளவங்க பிரபலமாக இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் இருந்தாலும் பிரபலமாக இருந்தாலும் அந்த சி லெட்டரில் இருப்பாங்க.
அந்த சி பேருக்கு பிரபலமாக ஆயிடுவாங்க. அதே நேரத்தில் அவங்க தேதி இப்படி கொஞ்சம் பிரிச்சுக்கிறேன். அவங்க தேதி 6 இல்லை 7, 8 அப்படின்னாக்கா, இப்போ 6ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு ஒருத்தர். அவர் பேர் சியில் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பொருந்தாது அது. அதுதான் அங்கே இருக்குது. அப்படி இருந்தால் அவங்க ஒபிசிட்டி ஆயிடுவாங்க. உடம்பு ஃபேட்டு கூட கிடையாது, ரொம்ப ஒபிசிட்டி ஆக்கிரும் அது. அடுத்து 7ஆம் தேதி இருக்குது. 7ஆம் தேதி பிறந்திருக்காங்க, 7/16/25 பிறந்திருக்காங்க. அவங்க லெட்டரில் அவங்க பேரில் சீன் இருக்குன்னாக்கா டிப்ரெஷனில் இருந்துருவாங்க. ஒரு 35லேருந்து 45 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டிப்ரெஷனோடு இருப்பாங்க. 8ஆம் தேதி பிறந்திருக்கு, சியில் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா லைஃப் டைம் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் த லைஃபாக தான் இருக்கும். ஈஸி சக்ஸஸே அவங்க பார்க்கல. அப்போது அதுவும் தேவைப்படுது. அதுக்கு தான் இதை போட்டு காமிக்கிறேன். என்ன காமிக்கிறேன்னாக்கா, வெறும் சியில் இருந்துட்டால் மட்டும் வந்துட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாததுக்கு இந்த டேட்டில் வேலை செய்யும். ஏன்னா முதல்ல சொல்லும் போதெல்லாம் அங்கே உட்காந்துக்கிறவங்களாம் பார்த்துட்டு ஆமாம் என் பேர் இது தான், நான் சார்லஸு, சி தான் வரும், நான் சார்லி, நான் இது தான் அப்படியே போட்டு பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் கொஞ்சம் இடிக்குது. ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, ஒரு லெட்டருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒரு எண்ணுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. இதை ஃபுல்லாக அனலைசேஷன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்பப்போ ஒன்று தேவைக்கு இப்படி அப்படி வெள்ளை எடுத்து மாற்றி நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்போ சி லெட்டர் வச்சுக்கிறவங்களுக்கு இது இருக்கா உங்களே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆமாங்க இருக்குங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு சொன்னது சரின்னாக்கா அப்படியே அதை கடந்துட்டு போங்க, அதை ரீட்டைன் பண்ணிக்கிங்க. சொன்னது சரியில்லைன்னா அதையும் மாற்றிக்கிறங்க. நான் ஒபிசிட்டியாக இருக்கிறேன், நான் 6ஆம் தேதி பிறந்திருக்கேன், பேரில் நீங்கள் சி ஆஹா ஓனிங்க, ஆனால் ஒபிசிட்டி அதையும் சொல்லிட்டேன் நான் பதில். அப்போ அது கொஞ்சம் மாற்றணும். அப்போ அது உங்களுக்கு சி வராதுன்னு அர்த்தம், வேறு மாற்றணும். அப்போ 7ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, டிப்ரெஷனாக இருக்கிறீங்க, சியில் இருக்கக்கூடாது, மாற்றிடுங்க. 8ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, இதுமாரி லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் த லைஃபு, அது மட்டும் இல்லாமல் சுகரு, ஹெல்த் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதெல்லாம் வந்துடும். அப்போ சியில் வேண்டாம், வேறு மாற்றிக்கிறங்க. ஏன்னா தேதி ஃபிக்ஸடு, அதை மாற்ற முடியாது, அது சேஞ்சபிள் கிடையாது. மாற்றத்தக்கது பேர் தான். இது பொருந்தலை, வேறு மாற்றிக்கிங்க. அப்போது அதுக்குண்டான எதுவோ அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிங்க. அதனால் இனி இருந்தாலும் சியில் இருந்தாக்கா இவ்வளோ சமாச்சாரத்தை சொல்லப்பட்டது. கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் இதை ஆமாம் இது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்குன்ட்டு ஏற்றுக்கொள்ளுவீங்க, நம்பிக்கொள்ளுவீங்க. இன்னும் அடுத்த எபிசோடில் இன்னும் வேறு என்ன நல்ல தகவலை கொடுக்க முயற்சி. கண்டிப்பாக சார். ஏன்னா நம்ம பேர் சில இடங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஆனால் ஏன் நம்மளுடைய லெட்டர் இப்படி நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பிறந்த தேதியும் முக்கியம், உங்களுடைய பேரினுடைய முதலெழுத்தும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வேறு எந்தெந்த லெட்டர்ஸ்க்கெலாம் அடுத்தடுத்து அவங்களுடைய லைஃப் எப்படி நகரும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் அதை பற்றின தகவல்கள் சார் நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஒரு தகவல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.